அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 13 என்னென்ன ஃபங்க்ஷன் இல்லை தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தா வழக்கம் டிஸ்கிரிப்ஷன் சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன் சில தகவல் இருக்க வாய்ப்புக்கு கண்டிப்பாக கிளாஸ் எடுத்துக்கோங்க. செபி ஸ்டாட்டஸ் கிடைக்கும். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஆர் செபி அட்வைசர். நம்ம சொல்கிறது முழுக்க இன்றைய தகவல் தான். நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டஸ் கேட்டுக்கோங்க. அதுமாதிரி நேற்று வீடியோ போட்டதான் நேற்று வீடியோட தொடர்ச்சி தான் இது. ஸோ நிறைய சில பங்கோட ரிசல்ட் இருக்குது. ஒரு 4-5 கம்பெனி தான். அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டாடா மோட்டர் பார்க்கலாம். யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் லிமிடெட் 22 ரூபா கரண்ட் பேஸ் 5,72 லட்சம் ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 7% நெட் ப்ராஃபிட் 40% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டிபிஎல் பிளாஸ்டிக் லிமிடெட் 71 ரூபா கரண்ட் பேஸ் 6,85 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 28% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்க்குறது குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் 520 ரூபா கரண்ட் பேஸ் 129 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 70% வந்திருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர் ஆன் இயர். சென்கோ கோல்டு லிமிடெட் 325 ரூபா கரண்ட் பேஸ் 53 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 215% வந்திருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில் குவார்டர் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 48 ரூபா கரண்ட் பேஸ் 71 கோடி 90 லட்சம் கிட்டத்தட்ட 72 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 35%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 786% வந்திருக்கு. அதாவது 786 இந்த சூப்பர் டிஜிட்டில் வந்திருக்கு. ஸோ அந்த இதில் உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம்னா ஒரு 94 கோடி வந்திருக்கு. அதை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா ரிசல்ட் பெருசாலாம் இருக்காது. 1 கோடி 2 கோடி இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த 94 கோடி வந்தாலும் கூட ஓவரால் ப்ராஃபிட் 72 கோடி. ஏன்னா அதுக்கப்புறம் செலவு டேக்ஸ் இதெல்லாம் போக 72 கோடி கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஈர்கோன் இன்டர்நேஷனல் லிமிடெட் 162 ரூபா கரண்ட் பேஸ் 137 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 33% வந்திருக்கு. டவுனாக இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் அது 137 கோடிங்கிறது நல்ல ப்ராஃபிட் தான். பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 33% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. ஸோ நம்ம டாடா மோட்டருக்கு வந்துவிட்டோம். ஸோ நேற்று நம்ம வீடியோக்கு நிறைய பேர் நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் இல்லாத கமெண்ட்டு நேற்று வீடியோவில் வந்துருந்துச்சு. நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட கமெண்ட்டுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆதரவில் தான் சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது. மேற்கொண்டு ரன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோவை சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வரைக்கும். அதேமாதிரி நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். டாடா மோட்டரில் நம்ம லாஸ்ட்டில் இருக்காமல் ப்ராஃபிட்டில் இருக்காமல் எப்படி பார்க்கணும்னா டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கலோட ப்ரைஸு, டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கலோட ப்ரைஸு ரெண்டுமே கூட்டுங்க. அந்த கூட்டினா வர தொகை வந்து அதை ஒரு தொகை வரும். அந்த தொகை வந்து நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருப்பீங்க. டிமேஜருக்கு முன்னாடி காஸ்ட்டாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அதில் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கும். ஒரு ஷேருக்கு இவ்வளோ தான் ஆவரேஜ் ப்ரைஸ்னு. அந்த ப்ரைஸை விட இந்த கூட்டுத்தொகை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்த கூட்டுத்தொகையை விட குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. அதை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் லாஸில் இருப்பீங்க. ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக்கு. ஸோ அதேமாதிரி இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து சிம்பிளாக சொல்லிட்டாங்க கம்பெனி. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா புதுசாக வந்திருக்க கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு 31.15% வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதுக்கு ஒதுக்கிடுவாங்க. மீதி இருக்கிற 68.85% வந்து நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு அதை ஒதுக்கிடுவாங்க. ஸோ இப்படி தான் ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக இதை இன்னமும் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு லாஜிக் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த டிமேஜுக்கு முன்னாடி ஒரு 1000 ஷேர் கிட்ட என்னமோ வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? 4 லட்ச ரூபா நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டாடா மோட்டரை இந்த டிமேஜருக்கு முன்னாடி வாங்கிறதுக்கு. ஸோ 4 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து இந்த ப்ரைஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் அது வந்து டிமேஜர் ஆனதுக்கப்புறம் அந்த ஷேர் தான் இருந்துச்சு. கமர்ஷியல் வெஹிக்கிள் இப்போ தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 68.85%. ஸோ 4 லட்சத்துக்கு 68.85% நீங்கள் பெர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா 2,75,400 ரூபாங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேரோட விலை வந்து 275 ரூபா 40 பைசாங்கிற மாதிரி மாறிடும். ஸோ மீதி இருக்கிற தொகை வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு போயிடும். 1,24,600 மீதி இருக்கிற தொகை அது வந்து டாடா மோட்டார் புதுசாக நேற்று லிஸ்டான டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு போயிடும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 லட்சத்துக்கு 31.15%. ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 124 ரூபா 60 பைசாங்கிற மாதிரி மாறிடும். இது வந்து நான் உதாரணத்துக்கு 400 ரூபா போட்டிருக்கேன். ஸோ 400 ரூபா இடத்துல நீங்கள் 700 ரூபா இல்லை 800 ரூபா நீங்கள் என்ன ரேஞ்சில் பை பண்ணீங்களோ அந்த போட்டுட்டு அதுக்கு வேணால் பெர்சன்டேஜே எடுத்துருங்க. பட் நீங்கள் ஓவரால் ஆவரேஜ் ப்ரைஸை எடுத்து நீங்கள் பெர்சன்டேஜ் பார்ப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தப்பாயிரும். நீங்கள் ஒரு ஷேர் இந்த பெர்சன்டேஜ் ஒரு ஷேர் என்ன ரேட்டில் வாங்கினீங்களோ அந்த ரேஷியோவில் இந்த 68.85% வந்து பிவிக்கு போகும். 31.15% வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு பிரிச்சுருவாங்க. இந்த வேலையை நம்ம பார்க்க வேண்டாம். அது வந்து நம்ம புரோக்கரே பார்த்துருவாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த மிஸ்மேட்ச் காட்டிகிட்டே இருக்கும். அது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் இல்லை மேபி இன்னும் ஒரு வாரத்தில் அந்த உங்கள் புரோக்கர் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எடுத்து கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக 400 ரூபா இல்லை 700 ரூபா 800 ரூபா அந்த மாதிரி இதில் வாங்கினீங்கன்னா ஈஸியாக பார்த்துடலாம்.
இந்த 400 ரூபாய்க்கு 68.8% நீங்கள் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஒதுக்கிடுங்க. மீதி இருக்க தொகையை வந்து டாடா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஒதுக்கிடுங்க. ஸோ இதான் அந்த ரேஷோ. அந்த ரேஷோ ஒதுக்கிட்டாங்க கம்பெனி. இன்னும் 2-3 நாட்களில் இல்லை ஒரு வாரங்களில் இல்லை நாளைக்கே கூட உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் ப்ரோக்கர் பண்ணலாம். அது உங்கள் ப்ரோக்கரை பொறுத்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதை தான் சிம்பிள் தான். இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் சொல்லணும் தான் முக்கியமாக இந்த வீடியோ போட்டேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி. மேற்கொண்டு உங்கள் ஆதரவை இருக்கும்போது இந்த சேனல் தொடர்ந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ வழக்கமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகும்போது அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் ஒருவன். நன்றி, வணக்கம்.